أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நோன்பின் வரலாறு என்கின்ற தலைப்பில் நாம் இன்று பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய வரலாறை, ரமலான் எப்படி கடமையாக்கப்பட்டது, அதனது படிமுறைகள் என்ன, எப்படி இன்றைய வடிவத்தை அது அடைந்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த நாம் பிடிக்கக்கூடிய நோன்பை பற்றிய ஒரு விளக்கம் நம்மிடத்தில் இருக்கும். நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் தொடர்பான ஒரு அறிவு நம்மிடத்தில் இருக்கும். அதன் காரணமாக நமது வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் விளக்கத்தோடு நம்ம செய்ய முடிகின்ற அமைப்பில் செய்யும் இருக்கும். இதில் அதாவது வரலாறு அப்படி என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில், ரமலானுடைய நோன்புடைய வரலாறு அப்படி என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் ரெண்டு பகுதியை இது குறிக்கும். ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு முந்திய வரலாறு. இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட வரலாறு. இதில் எனக்கு ரெண்டாவது பகுதி தான் நான் சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல இருக்கிறேன். இருந்தாலும் கூட ஆரம்பமாக ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் நாம் சாப்பிடாமல் இருத்தல், குடிக்காமல் இருத்தல், மனைவியுடன் சேராமல் இருத்தல் என்ற மூன்று பகுதியை நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். உண்ணாமல் இருத்தல், குடிக்காமல் இருத்தல், மனைவியுடன் சேராமல் இருத்தல் என்ற மூன்று பகுதியை விளங்கி வைத்திருக்கிறோம். இதுதான் நோன்பு அப்படி என்று சொல்லி. ஆனால் இதுதான் நோன்பாக, அதாவது இந்த வடிவத்தில் மாத்திரம்தான் இருந்ததா என்று கேட்டால், ஆரம்பகால அந்த வரலாறுகளை பார்க்குற நேரத்தில் நோன்பு என்றது இந்த வடிவத்தில் மாத்திரம்தான் இருந்தது என்று சொல்ல முடியாது. இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோருமே ஏகோபித்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இருந்து நோன்பு, அதாவது இந்த இஸ்லாமிய ஷரீஆவிலே இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இருந்து இஸ்லாமிய ஷரீஆவிலே என்ன செய்கிறது, இந்த நோன்பு என்கின்ற ஒரு வணக்கம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே எங்களை நாம் அடிமை என்று சொல்லி நாம் நிரூபிக்கக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்று தான் நோன்பு. இந்த நோன்பு என்கின்ற வணக்கம் அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்தே நடைமுறையில் என்ன செய்கிறது, இருக்கிறது. நோன்பு என்பது, நோன்பையும் ரமதான் நோன்பையும் நம்ம எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, மிக்ஸ் ஆக்கி கொள்ளக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. நோன்பு என்கின்ற அந்த வணக்க வழிபாட்டு முறைமை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்தே நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த நோன்பில் இந்த வடிவத்தில் முழுமையாக அது இருந்ததா, அதாவது ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரை, ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரை இந்த நேரம். இரண்டாவது, நாம் பசித்திருத்தல், அதே போல் அதாவது தாகித்திருத்தல், மனைவியுடன் சேராமல் இருத்தல், இந்த மூன்று மட்டும்தான் இருந்ததா, இதோடு சேர்த்து இன்னும் சில விஷயங்களும் அதில் இருந்ததா என்றதில் கருத்து முரண்பாடுகள் அன்றைய காலத்திலிருந்து என்ன செய்து இருந்து வருகிறது. இந்த அதாவது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் உண்டு. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால், குர்ஆனில் நம்ம குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் 3 பேருடைய நோன்பை பற்றி எங்களுக்கு தெரியும். 3 பேருடைய செய்திகள் வரும். அதில் ஒன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. இன்னொன்று அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொன்று அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் போன்றவர்கள் வழியாக இந்த நோன்புடைய சில செய்திகள் வந்திருக்கிறது. அதிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் என்னென்னு சொன்னால், நோன்பு இந்த முழுமையான வடிவத்தில் என்ன செய்யலை, இருக்கவில்லை. உதாரணமாக, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பிணியாக அந்த சமுதாயத்துக்கு போகிற நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசுகிறாங்கன்னு அவங்களோட சமுதாயத்தோடு, இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமன், நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன், ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, எனவே இன்றைய தினம் நான் எந்த ஒரு மனிதரோடும் பேச மாட்டேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, சூரா மரியமில் வருது, இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, நான் இறைவனுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன், ரஹ்மானுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன், நான் எந்த ஒரு மனிதரோடும் பேச மாட்டேன். அப்போ அந்த நோம்பில் என்ன இருந்திருக்கு, பேசாமல் இருத்தல் என்கின்ற பகுதி அன்றைய காலத்து நோன்பில் இருந்திருக்கிறது. இதில் அவர்களுடைய நோன்பில் நிபந்தனையாக அது இருந்ததா,
அல்லது மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனக்குத்தானே என்ன அதை ஏற்படுத்தி கொண்டாரா என்பது இரண்டாவது பட்சம். ஆனால் அந்த நோன்பில் அதை அவங்க என்ன செய்திருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க காரணம் சொல்கிறாங்க என்னன்னா, இன்னி நதர்துல்லிர் ரஹ்மானி சௌமன், நான் இறைவனுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன். ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்றைய தினம் நான் யாருடன் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அதில் சொல்கிறாங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே நேரம் இந்த 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 செய்தியை பார்க்குற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாமல் நோன்பிருத்தலை தடை செய்தார்கள் வருது. பேசாமல் நோன்பு வைத்தல் என்பது தடை செய்யப்பட்டது. பேசாமல் இருத்தல் என்பது இந்த மார்க்கத்தில் என்ன அப்படி ஒரு நோன்பு என்ன இல்லை, பேசட்டும் என்று ரசூலுல்லாஹி நேர்ச்சையே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பேசாமல் இருத்தல் என்ற நேர்ச்சையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். எனவே ஆரம்பகால ஷரீஆவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காத வரைக்கும் தான் நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம பின்பற்றலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு சரியாவாக என்ன செய்யாது, வராது. அகீதா ஒன்றாக இருந்தாலும் சட்டங்களில் என்ன செய்யும், வேறுபாடு இருக்கும். அப்போ முதல் விஷயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்தே நோன்பு என்ற ஒரு வணக்க வழிபாடு இருந்தது என்பது. இரண்டாவது விஷயம், முழுமையாக இதே வடிவத்தில் இருந்ததா என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, அப்படி சொல்ல முடியாது. பேசாமல் இருத்தல் என்கின்ற பகுதி நோன்பில் உண்டு. சாம சௌம் சியாமன்ற அரபில் என்ன அர்த்தம்னா தடுத்துக்கொள்ளல், தவிர்த்து கொள்ளல் என்றுதான் அர்த்தம். அப்போ அதனால் நான் தவிர்த்து கொள்ளுதல் என்றதில் பேசுதலை தவிர்த்து கொள்ளுதல் மண்டைக்கு என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, பிரார்த்திக்கிறாரு. அப்போ அல்லாஹு தஆலா என்ன ஆயத்துக், உங்களது அடையாளம் அல்லா துகல்லிமன், அதாவது நீங்கள் மக்களோடு பேசுகிற நேரத்தில் இல்லா ரம்ஸா, உங்களுக்கு அடையாளமாகத்தான் சைக்கினில் தான் பேச வரும், பேச்சு வராது. 3 நாட்கள் சலாசத்த ஐயாம், 3 நாட்கள் உங்களுக்கு பேச்சு வராது. அதான் உங்களோட அடையாளம். உங்களுக்கு அடையாளம், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறதுக்கு அடையாளம் என்ன, உங்கள் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறதுக்கான அடையாளம் நீங்கள் அல்லா துகல்லிமன் நாஸ இல்லா ரம்ஸா, அதாவது மக்களோடு அடையாளத்தை கொண்டே தவிர உங்களால் என்ன செய்ய முடியும், பேச முடியாமல் இருக்கும். வாய் திறந்து பேசாமல் இருத்தல, பேசவே இயலாமல் போயிடும் 3 நாளைக்கு. அவர் அடையாளம் காட்டி தான் என்ன செய்வார், பேசுகின்ற ஒரு நிலைக்கு வருவார். அப்போ இது அன்றைய காலத்தில் என்ன செஞ்சிருக்குது, இருந்து பார்க்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட நோன்பை பற்றி சொல்கிறாங்க. அஃதலு சியாம் சியாமு தாவூத், நோன்புகளிலே மிகவும் சிறந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. ஏன், அவர் ஒரு நாள் நோன்பு வைப்பார், ஒரு நாள் நோன்பை என்ன செய்வார், விடுவார். அப்படின்னா ஒரு வருஷத்தில் அவர் என்ன செய்வார், அரை வருடங்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த தொடரேட்சியாக இப்படி ஒரு நோன்பை என்ன செஞ்சுக்கிறாரு, வைத்து வந்திருக்கிறார் அப்படி என்பதையும் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல நோன்பு என்பது நம்ம இன்றைக்குள்ள முழுமையான வடிவத்தில் இருந்தது என்று சொல்ல முடியாது. யூதர்கள் முன்றைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நம்ம மார்க்கத்தை பேசுகிற இந்த சந்தர்ப்பத்தில் யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்யலாது, தவிர்க்கவே இயலாது. காரணம் என்னன்னு சொன்னால் ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்காக அனுப்பப்பட்ட சமுதாயத்தினர்கள் தான் அவர்கள் அந்த ஏகத்துவத்தை என தலைகளாக மாற்றி அந்த நபிமார்களை கொன்று இதில் விட்டு என்ன செஞ்சாங்க, சரியாவை மாற்றி விட்டார்கள். எனவே நோன்பு எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அவங்களோட சப்ஜெக்ட் என்ன செய்யும், அதில் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் சஹர் செய்யாதவர்களாக நோன்பு வைத்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்னல் யஹூத லா யதஸஹரூன், யூதர்கள் சஹர் செய்வது இல்லை. அப்போ அந்த ஒரு வளமை அவர்களுக்கு மத்தியில் பிதஅத்தாக ஏற்பட்டும் இருக்கலாம், ஷரியாவாக அதை செஞ்சிருக்கலாம், ஏற்பட்டும் இருக்கலாம். அவர்கள் செய்வதில் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, மாத்தம் செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹர் இல்லாத ஒரு நோன்பாக அவங்க நோன்பு வைக்கக்கூடிய ஒரு வளமை என்ன செஞ்சது இருந்தது என்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். எனவே இந்த ஒரு 2வது கட்டமாக நோன்பின் வடிவம் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்யலை, நம்ம புரிகின்ற அமைப்பில் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. 3வது, ரமலான் என்பது ஆரம்பகால மக்களுக்கு கடமையாக இருந்ததா? ரமலான் என்பது ஆரம்பகால மக்களுக்கு கடமையாக இருந்தது. ஆரம்ப காலம் என்று சொன்னால் அந்த முந்தைய சமுதாயத்துக்கு கடமையாக இருந்ததா அப்படின்ட்டு பார்த்தோம்னா இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் என்ன நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக வேண்டும் என்பதற்காக. இதில் அல்லாஹ் தஆலா ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, இந்த இடத்துல சொல்லலை. ரமலான் நோன்பை குறித்து பேசுவதாக அந்த வசனம் இருந்தாலும் அது ரமலான் நோன்பை பற்றி நேரடியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, ரமலானோட வார்த்தையே அல்லாஹ் தஆலா சொல்லலை. இதனாலும் ரமலான் ஏனையவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க.
நோன்பில் ஒரு பகுதி அவங்களுக்கு கடமையாயிருந்துச்சு, அது மாதிரி நோன்பில் ஒரு பகுதி உங்களுக்கு என்ன செய்யுது, கடமையாகுது. இந்த அர்த்தத்தில் விளக்கம் சொல்லக்கூடியவங்க, அதாவது எல்லா சமுதாயத்தினருக்கும் நோன்பு கடமை உண்டு. அதே போல் முஸ்லீம்களே உங்களுக்கு ரமதானில் நோன்பு பிடிக்கிறது என்ன, கடமையாக்கப்படுகிறது. அப்போ அல்லாஹு தாலா அந்த இடத்துல நோன்பு என்ற அந்த இபாதத்துடைய வகையை தான் அல்லாஹு தாலா சொல்கிறானே தவிர ரமலான் நோன்பு எல்லாருக்கும் கடமையாக்கப்பட்டிருச்சு, அதே மாதிரி உங்களுக்கு ரமலான் நோன்பு என்ன செய்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்க என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. இது ரெண்டே நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மிக சரியான கருத்து, ரமலான் நோன்பு அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதுன்றதுக்கான ஆதாரம் என்ன இல்லை என்ற அந்த நிலைப்பாடு தான் மிகவும் சரியானது. ஏன்னா அல்லாஹு தாலா எங்களுக்கு நோன்பை கடமையாக்குற நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னா, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இது அப்படி என்று சொல்கிறான் அல்லாஹு தாலா. ஹுதன் லின்னாசி ஒ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது மக்களுக்கு என்ன நேர்வழி காட்டுவதற்காகவும் தெளிவுபடுத்துவதற்காகவும் இந்த அதாவது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, யார் அந்த ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் என்று ரசூல் அல்லாஹு தாலா குர்ஆன் வசனம் இருக்கிறான். எனவே குர்ஆன் இறக்கப்பட்டது ரமலானில், அந்த ரமலானில் நீங்கள் நோன்பு வைங்க. இப்போ ரமலானில் நோன்பு கடமையாக்குறதுக்கு என்ன காரணம், குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படின்றது. எனவே மற்றவர்களுக்கு கடமையாக்கப்படுறதுக்கான ஒரு ரீசன் உண்டு, அதில் என்ன இல்லை. எனவே மூன்றாவது கட்டமாக ரமலான் அல்லாஹு தாலா குத்திபா அலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது கமா போன்று என்று சொல்வது இந்த ரமலான் கடமையாக்கப்பட்டதை போன்று என்று அர்த்தத்தில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. நோன்பு என்ற இபாதத் எப்படி அவர்களுக்கு கடமையாகிச்சோ அது மாதிரி உங்களுக்கு என்ன செய்கிறது கடமை. அப்படி என்றால் இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா இந்த மாதா, அதாவது ஒரு மாத கால என்ற அளவில் இந்த மாதிரியான ஒரு வருடம் பிடிக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு நோன்பொண்டு என்ன செய்யலை, கடமை என்ற ஒரு நிலைமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சட்டமாக என்ன செய்திருக்கவில்லை, இறக்கவில்லை. அப்படி என்றதான் இதில் என்ன செய்ய தெரியுது, ரமலானுடைய சப்ஜெக்ட் வர டைமில். மற்றபடி நோன்புகளை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்துக்கு என்ன செஞ்சது, கடமையாக இருந்துச்சு. முஸ்லீம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா ரமலானில் என்ன செய்கிறான், நோன்பை கடமையாக்குகிறான். இதை மூன்றாவதாக புரிஞ்சுக்கொள்கிறோம். இதுதான் அந்த முன்னைய சமுதாயத்துடைய வரலாறு அப்படின்னு நம்ம எடுக்க பார்த்தோம்னு சொன்னால், யூத கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் மக்ரிப் டு மக்ரிப் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. மக்ரிப் டு மக்ரிப் வரைக்கும் என்னது நோன்பு வைக்கக்கூடிய வளமைகள் என்ன செஞ்சது இருந்தது. 40 நாட்கள் பிறகு 50 நாட்கள் என்று நோன்பு வைக்கக்கூடிய வளமைகள் என்ன செஞ்சது இருந்தது. ஹெவியான, அதாவது ஒரு முழு நேர உணவு உண்டு கொள்ளாமல் சிற்றுண்டிகளை உண்டு நோன்பு வைக்கக்கூடிய வளமைகள் அவர்கள்ட்ட என்ன செஞ்சது இருந்தது. எனவே நோன்புடைய வளமைகள் அப்படி என்பது இன்றைக்கு நம்ம அடைந்திருக்கக்கூடிய இந்த முறைமையில தான் முழுமையாக அவர்களுக்கும் இருந்ததுன்னு என்ன செய்ய முடியாது, சரியா சட்ட அடிப்படையில் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா சமுதாயத்தினருக்கும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னால் நோன்பு என்கின்ற ஒரு வகை என்ன செய்தது, கடமையாக இருந்தது. அதில் மிக டீட்டெயில்ஸாக குர்ஆன் சுன்னாவும் எங்களுக்கு என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஆனால் நோன்பு என்கின்ற ஒரு வகை கடமையாக இருந்தது. இது சுருக்கம். அடுத்தது ரெண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியா காலத்திலே இருந்தே ஒரு நோன்பை பிடிச்சிட்டு வந்தாங்க. அது நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஜாஹிலியா காலத்திலிருந்தே அது என்ன நோன்பு அப்படின்னு சொன்னால் ஆஷுரா நோன்பு. அப்போ யௌமுன் அது துஅல்லிமு குரைஷ், அதாவது குறைஷிகள் புனிதப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆஷுரா இருந்துச்சு. அது எதனால் அவங்க புனிதப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், கௌபத்துல்லாஹ் அன்றைக்கு என்ன செய்வாங்க, அதாவது துணி அணிவிப்பார்கள். அந்த நாளில் அந்த அதாவது ஒரு கொண்டாட்டம் மாதிரி அவங்க செஞ்சுக்க அன்றைக்கு நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அந்த கண்ணியப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த நாளில் நோன்பு பிடித்து வந்தார்கள். இது ஷரியா அடிப்படையில் ரசூலுல்லாஹ் பிடிச்ச நோன்பு அல்ல. எந்த அடிப்படையில் அந்த யூதர்களும் இந்த குறைசிகள் பிடிச்சி வந்தாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த அடிப்படையில் மக்கால் அந்த நோன்பு இருந்துச்சு. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கால் ரசூலுல்லாஹ் 13 வருட காலம் இருந்தாங்க. 13 வருட காலமும் ரசூலுல்லாஹ் இந்த நோன்பை பிடிச்சாங்கிறதுக்கு நேரடியான எந்த செய்தியும் இல்லை. சில பொழுது நபியாவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கலாம், தொடர்ந்து அந்த நோன்பை பிடிச்சி வந்திருக்கலாம். நபியான பின்னால் அந்த நோன்பை என்ன செய்திருக்கலாம், விட்டிருக்கலாம். அதாவது எது ஆதாரம் நேரடியாக இல்லை அதை அப்படி தான் என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் கண்ணியப்படுத்தவும் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, பிடிச்சிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் முழுமையாக நபித்துவத்துக்கு பின்னாலும் 13 வருஷம் பிடிச்சிருக்கலாம், இல்லை நபித்துவத்துக்கு முன்னால் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கலாம், பிடிச்சும் இருந்திருக்கலாம். இது ஒரு அம்சம். நம்ம சரி, அதான் மார்க்க ரீதியாக வரலாற்றில் பார்க்குற டைம்ல மதீனாவுக்கு வந்த பின்னால் ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல்ல தான் மதீனாவுக்கு வராங்க. ரபியுல் அவ்வல்ல தான் மதீனாவுக்கு வராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு முஹர்ரம் ஆகப்படலை, கிடைக்கலாம் அவங்களுக்கு. அடுத்த வருஷம் தான் அவங்களுக்கு என்ன செய்யணும், அப்போ முஹர்ரம் கிடைக்கணும். முஹர்ரம் என்றது முதல் மாதமாக அவங்க கருதி இருந்தால், அப்போ அடுத்த வருஷம் பார்க்குறாங்க. யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் ரீசனை கேட்குறாங்க.
அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றி ஃபிரௌனை மூழ்கடித்த நாள் என்று யூதர்கள் அதை சொல்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளில் நோன்பு வைக்குமாறு, உங்களை விட மிகவும் தகுதியானவர்கள் நாங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாடுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நாங்கள், நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், எனவே நீங்கள் அந்த நாளில் நோன்பு வைங்கன்றாங்க. சரி, இந்த நாளில் யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள்னு வருது, பெருநாளாக கொண்டாடினாங்கன்னு வருது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாங்கள் நோன்பு வைக்கிற மாதிரி அவங்க நோன்பு வச்சிருக்கல. அது என்ன சொல்கிறது, அதை முழு நேர உணவுகளை சாப்பிடாம சிற்றுண்டிகளை சாப்பிட்டு கண்டிக்கிறது இதெல்லாம் மட்டும் இருந்துச்சு. அதனால தான் ஹைபரில் இருந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஆஷுரா நாளில் பெருநாளாக எடுத்தாங்க, பெருநாளாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த நாளில் அவர்கள் புதிய புதிய ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்வார்கள், அணிவார்கள். அப்படின்ற செய்தி நம்ம புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கிறோம். அப்போ அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை கட்டளை இட்டார்கள். நீங்கள் நோன்பு பிடிங்க என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இட்டார்கள். ஆனால் இப்போ இந்த கட்டளை அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2வது வருஷமே அந்த கட்டளை என்ன செஞ்சிருது, இல்லாமல் போயிடுது. காரணம் என்ன, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குன்னா, மக்களுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க, செய்தி அனுப்புகிறாங்க. இன்றைய காலையில் விடிந்தவர்கள் யாரெல்லாம் சாப்பிடவில்லையோ அவர்கள் நோன்பை கண்டினியூ பண்ணட்டும், ஆஷுரா நோன்பை என்ன செய்யட்டும், அவர்கள் தொடரட்டும். யாரெல்லாம் சாப்பிட்டு விட்டார்களோ அவர்கள் சாப்பாடை நிறுத்தி கொள்ளட்டும், அவங்களோட சாப்பாடை நிறுத்தி கொண்டு நோன்பு வைக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை எடுக்கிறார்கள். ஆனால் இது ஒரே ஒரு வருஷம் தான் சாத்தியம். ஏன்னு அப்போ அந்த ஃபர்லான அமைப்பில் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த நோன்பை பிடிச்சாங்கன்னு வருது ரசூலான கட்டளையை வச்சு. என்ன காரணமாக அது ஒரே ஒரு வருடம் தான் சாத்தியம் அப்படின்னு சொன்னால், அந்த முதலாம் ஆண்டு ரமலான், அதாவது கடமையாவதற்கு முன்னாடி, ரமலான் எப்போ கடமையாகுது, ரமலான் நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷஅபான் மாதம் கடமையாகுது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷஅபான் மாதம் கடமையாகுது. அப்போ ஷஅபான் ரமலான், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷஅபான் ரமலான். அப்போ ஷஅபானில் கடமையாகினா அதுக்கடுத்து என்ன, ரமலான் வருது. ஷஅபானில் கடமையாகினா அதுக்கடுத்து ரமலான் வருது. அந்த ரமலானில் ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ முதலாம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் என்ற பகுதி முதலாம் ஆண்டு வருது. 2ஆம் ஆண்டு தான் முஹர்ரம் வருது. அப்போ அது ஒரு வருஷம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, சாத்தியப்பட்டிருக்குது. இந்த ஆஷுரா நோன்பு எல்லாருக்கும் அறிவித்து நோன்பு பிடிக்க கட்டளை இட்டது சாத்தியப்பட்டிருக்கு. அப்போ தான் ஏன்னா 2ஆம் ஆண்டு என்ன செஞ்சுட்டு, ரமலானுடைய கடமை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இந்த 2ஆம் ஆண்டு ரமலான் கடமையாவதற்கு முன்னால் முதலாம் ஆண்டு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் நோன்பு, அதாவது நோன்பு வைப்பதற்காக என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா, அதாவது ஆர்வமூட்டி வசனம் இறக்குறான். நோன்பு வைப்பதற்காக ஆர்வமூட்டி வசனம் இறக்குறான். அது எப்படி அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்ம பார்க்குறோம், அதாவது வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், இந்த நோன்பை பிடிப்பதற்கு சக்தி உள்ளவர்கள், இந்த நோன்பை பிடிப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னால், அவர்கள் அப்படி சக்தி இருந்தும் நோன்பு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஏழைக்கு என்ன செய்யட்டும், உணவளிக்கட்டும் என்று சொல்கிறார். நோன்பு பிடிக்க வஅன் தஸூமு கைருன் லக்கும், நீங்கள் நோன்பு வைப்பது மிகவும் சிறந்தது, நீங்கள் நோன்பு வைப்பது மிகவும் சிறந்தது அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறார் என்னன்னு சொன்னால், யாருக்கு சக்தி இருந்தும் அப்படி நோன்பு வைக்க விரும்பவில்லையோ அவர்கள் ஒரு ஏழைக்கு என்ன செய்யட்டும், உணவளிக்கட்டும், ஒரு ஏழைக்கு உணவளிக்கட்டும், ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கட்டும். அப்போ முதலாவது நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும், ரமலான் கடமையாவதற்கு முன்னால் ரமலான் நோன்பு சுன்னத்தாக இருக்குது. ரமலான் நோன்பு சுன்னத்தாக இருக்கிறது முதலாம் ஆண்டு, முதலாம் ஆண்டு ரமலான் நோன்பு சுன்னத்தாக இருக்குது. ஏன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வஅன் தஸூமு கைருன் லக்கும், நீங்கள் நோன்பு வைப்பது மிகவும் சிறந்தது, நீங்கள் நோன்பு வைப்பது மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ நோன்பு வைப்பது சிறந்தது. அதே நேரம் நோன்பு வைப்பது சிறந்ததாக இருந்தாலும் நீங்கள் நோன்பை தவிர்க்க நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ஏழைக்கு என்ன செய்யுங்க, உணவளிங்க அப்படி என்று சொல்லி என்ன அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கு. அப்போ முதலாம் ஆண்டு என்ன, ரமலான் நோன்பு கடமை கிடையாது, ஆனால் ரமலான் நோன்பு சுன்னத். அப்போ ரமலான் நோன்பு சுன்னத்தான ஒரு காலம் இருக்குது, ரமலான் நோன்பு சுன்னத்தான ஒரு காலம் இருக்கிறது என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால் அடுத்த வருடம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும், யார் இந்த ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் என்ற கடமை சட்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இறக்கி வைக்கிறான். இப்போ இது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய அடுத்த ஸ்டெப். ஆஷுரா நோன்பை புரிஞ்சிட்டு அதுக்கு பின்னால் முதலாவது ஆண்டில் ரமலான் என்றது என்ன செய்யுது, சுன்னத்தாக்கப்படுகிறது, ஆர்வமூட்டப்படுகிறது, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. ஆனால் கடமையாக்கப்படலை. நோன்பு வைப்பது சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதில் சொல்லி காட்டுகிறான். அப்படி நோன்பு வைக்க விரும்பாதவர்கள் அல்லது அதை என்னது சக்தி இருந்து நோன்பு வைக்க தேவையில்லைன்னு வேறொரு காரணமாக அதை விலகிக் கொள்றவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு.
அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஏழைக்கு உணவு அளிச்சுட்டு என்ன செய்யலாம், நோன்பு வைக்காமல் இருக்கலாம். 2வது ஆண்டு ஷஅபான் மாதம், 2ஆம் ஆண்டு ஷஅபான் மாதம் ரமலான் நோன்பு, அதான் அதுக்கு அடுத்த மாதம் கடமையாக்கப்படுற அந்த நோன்பு என்ன செய்கிறது, ஷஅபான் மாதம் கடமையாக்கப்படுகிறது. இப்போ கடமையாக்கப்பட்டால் இந்த வசனம் இருக்குது, யாருக்கு சக்தி இருந்தும் அவர் நோன்பு நோக்க விரும்பவில்லையோ அவர் என்ன செய்யட்டும், பரிகாரம் செய்யட்டும் என்று. இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், இந்த வசனம் மாற்றப்படவில்லை, இந்த வசனம் மாற்றப்படலை, இந்த சட்டம் சுருக்கப்படுது. எப்படி சுருக்கப்படுதுன்னா, யாருக்கு அதாவது வயதாளியாக இருக்கிறாரோ, நோன்பே பிடிக்க முடியாத லெவலில், நோயாளியாக இருக்கிறாரோ, இனி நோன்பே பிடிக்க முடியாத லெவலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சட்டம் என்ன செய்யும், அப்ளை ஆகும். அப்படின்னா என்ன, அவங்க என்ன செய்யட்டும், நோன்பு பிடிக்க முடியாது விட்டால் ஒரு ஏழைக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு நாளைக்கு பகரமாக உணவளிக்க வேண்டும். இந்த ஒரு நாளைக்கு பகரமாக உணவளிக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறேன். என்னென்னா, அது வந்து ஒரே ஏழைக்கு 30 நோன்புடைய உணவையும் என்னது கொடுத்தாலும் ஓகே. 1 கிலோன்னு வைங்க, 1 கிலோன்னு வச்சா, 1 கிலோன்னு வரையறுக்க முடியாது, ஒரு வேலை உணவு 1 கிலோ அரிசி அப்படின்னு வச்சா கூட அது 30 கிலோவை தூக்கி ஒரு ஏழைக்கு கொடுத்தாலும் ஓகே தான், அல்லது 30 ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தாலும் ஓகே தான், சமைச்சு கொடுத்தாலும் ஓகே தான், அது அரிசியாக கொடுத்தாலும் என்னது, அது மார்க்கெட்டில் அனுமதி தான். அதே நேரம் அந்தந்த நாளுக்கு அந்தந்த நோன்புக்கு பிரித்து கொடுத்தாலும் ஓகே, நோம்பெல்லாம் முடிஞ்ச பின்னால் எடுத்து கொடுத்தாலும் என்னது, அது என்னது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ரைட்டு. அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா, 3வது கட்டம் பாருங்கள், இந்த ரமலான் நோன்பு பிடிக்கணும் என்று கடமையாக்கப்படுது. அப்பையும் நம்ம நினைக்கக்கூடிய இந்த முழு வடிவத்தில் அந்த நோன்பு இருக்கலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் கடமையாக்கப்பட்டோன்னே, அதாவது 12ஆம் ஆண்டு மதீனாவிலிருந்து வெளியாகிறாங்க. இந்த 12ஆம் நாள் ரமலான் மாதம் 12ஆம் நாள் வெளியாகிறாங்க. அப்போ 12 நாள் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டுட்டு 12 நாள் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. 12ஆம் நாள் வெளியாகிறாங்க. பத்ர் யுத்தம். பத்ருக்காக என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது நோன்பே 12ஆம் நாள் வெளியாகிறாங்க. 17ஆம் நாள் என்ன செய்யுது, பத்ர் யுத்தம் என்ன செய்கிறது, நடக்குது. இப்போ இங்கே வெளியாகிற டைமில் அப்போ தான் முதல் வர்ற நோன்பு கடமை. ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க நோன்பு சுண்ணத்தாக்கப்பட்டும் இருக்குது. 2ஆம் ஆண்டு என்ன செய்கிறதுனா, நோன்பு கடமையாக்கப்பட்டாலும் சலுகை வழங்கப்படுது. பாருங்கள் எப்படி என்று, முதலாம் ஆண்டு நோன்பு சுண்ணத்து, 2ஆம் ஆண்டு நோன்பு கடமை, ஆனாலும் சலுகை. எப்படி சலுகை வருது, ஏன்னா அவங்க பிரயாணத்தில் இருக்கிறாங்க. பிரயாணத்தில் இருக்கிறான்னு சொன்னால் ஒமின்ன சாயிமோ மின்னல் முஃப்திர், எங்களை நோன்பு பிடிச்சவங்களையும் தாங்க, நோன்பை விட்டவர்களும் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். காரணம் அந்த யுத்தத்துக்கு போகிற டைம் அது. அப்போ ரசூலுல்லாஹ் யாரையும் நோன்பு பிடிச்சவங்கள தடுக்கவும் இல்லை, அதே நேரம் நோன்பு பிடிக்காதவங்கள ரசூலுல்லாஹ் கண்டிக்கவும் இல்லை. அப்படி 17ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்புல என்ன செய்கிறாங்கன்னா வெளியாகிறாங்க, மதீனாவை விட்டு வெளியாகினார்கள் அப்படி என்ற சப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம். அப்போ இது 3வது, அதாவது ரமலானுடைய அந்த சப்ஜெக்ட் அப்படியே கண்டினியூவாக நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 4வது கட்டத்துக்கு வருது. அதாவது ரமதானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னால் வெளியாகிறாங்க, சலுகை வழங்கப்படுது. அதுவும் பத்ர் யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அழைச்சிட்டு போகலை, யாரெல்லாம் விரும்பி வந்தார்களோ அவர்களை அழைத்து சென்றார்கள் அப்படின்ற பகுதியை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போது இது நம்ம தெரிந்த பின்னால் ரசூலுல்லாஹ் அப்போ மொத்தமாக எத்தனை வருஷம் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க, ரமலான் கடமையாக்கப்பட்ட பின்னால் கடமையாக ரசூலுல்லாஹ் எத்தனை வருஷம் பிடிச்சிக்கிறாங்க சொல்லுமா யாருக்காவது? 9 வருடங்கள். அதை முழுசா, அதாவது ரசூலுல்லாஹ் மௌத்தாவார் ஹிஜ்ரி 11, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல்ல மரணிக்கிறாங்க. அப்போ அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன 11 ரமலான் வரல அவங்களுக்கு, 11 ரமலான் அவங்களுக்கு வரலை. அப்போ 11 ரமலான் வரலை, அவங்க முஹர்ரம் சஃபர் ரபியுல் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வராங்க. ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தால் 10ல் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வராங்க. அப்போ 11 ஹஜ்ஜி மாதம் முடிச்சா அடுத்த 11 தானே. அப்போ முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அப்போ 11 ரமலான் அவங்களுக்கு கிடைக்கல, 10 ரமலான் அவங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அப்போ 10 ரமலான்னா 9 நம்ம 2லேருந்து பார்க்கணும். 2லேருந்து பார்த்தோம்னு சொன்னால் 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டதும் கருத்து முரண்பாடு இல்லாமல் இஜ்மா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 நோன்புகள் என்னது 9 வருட கால நோன்புகள் வைத்ததும் இஜ்மா. இது இந்த வரலாற்றில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது இந்த நோன்பு இப்படி கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த வடிவத்தில் கடமையாக்கப்பட்ட என்ற வரலாறை நம்ம சுருக்கமாக என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கிற டைமில் இஃப்தார் நேரத்தில் நோன்பு திறந்தரணும் அப்படி என்கின்ற மாதிரி ஒரு வளமை ஆரம்பத்தில் இருக்கல. இஃப்தார் நேரத்தில் நோன்பு திறந்திரணும் என்ற வளமை இருக்கவில்லை. திறந்தா அவருக்கு என்ன, நோன்பு திறந்தாச்சு, திறக்கலையா நோன்பு கண்டினியூ பண்ணணும். இது ஆரம்ப கட்டம். எப்படி உதாரணமாக சஹர் செஞ்சாச்சு, நோன்பு பிடிக்க ஆரம்பித்தாச்சு, மனைவியோடு கூடுவதில்லை, சாப்பிடுவதில்லை, உண்ணுவதில்லை. ஆனால் அந்த சின்ன உணவுகள் பெரிய உணவுகள் இருக்கல. எந்த உணவும் என்ன செய்வதில்லை, உண்ணுவதில்லை, எந்த உணவையும் என்ன செய்வதில்லை, அதை எந்த பானங்களையும் குடிப்பதில்லை, மனைவியோடு கூடுவதில்லை. மகரிப் நேரம் ஆகிட்டுன்னு வைங்க, அவர் நோன்பு திறந்துடணும். மகரிப் நேரம் இஷா, மகரிப் டு இஷா, இதுக்கடையில் நோன்பு திறந்துடணும்.
இந்த இடத்துல நோன்பு அவர் என்னது நோன்பு துறக்கலை, தூங்கிட்டாருன்னு வைங்க, இஷாவை தாண்டிட்டாருன்னு வைங்க, கண்டினியூ பண்ண வேண்டியது. அந்த நோன்பு என்ன செய்யணும், அவர் கண்டினியூ பண்ண வேண்டும். எப்போ வரை கண்டினியூ பண்ணணும்னா அடுத்த நாள் மகரிப் வரைக்கும் என்ன செய்யணும், கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு, இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ எங்களுக்கு இது ஒரு தகவல், முக்கியமாக வரலாற்று ரீதியாக எப்படி நம்ம ஆரம்பம் இப்போ ஒரு புள்ள வளர்ந்துட்டே வருது, காபத்துல்லாவை நம்ம கிபிலா முன்னோக்கி வளர்ந்துட்டே வருது. திடீர்னு முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட 17 மாதம் வந்து பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதான், அவனுக்கு திடீர்னு ஒரு தகவல் கிடைச்சா எப்படி இருக்கும்? அவன் சொல்கிறவனை தான் பொய்யா நான் பார்ப்பான், பொய்யா சொல்கிறேன்க்கா, நாங்கள் பிறந்த காலத்துலேயே தான் வாப்பா பைத்துல் மக்திஸ் நோக்கி தொழுதே இல்லைன்னு. உங்கள் வாப்பா பைத்துல் மக்திஸை தொழலை தான், ஆனால் ரசூல்லாங்க 17 மாதம் தொழுதாங்கன்ற தகவல் அவனுக்கு கொடுத்து வளர்த்தாதா அவனுக்கு இந்த மாற்றங்கள் என்ன செய்யும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒன்று தான், ஒரு தடவை வந்து ஒரு நபித்தோழர் வயலில் வேலை செஞ்சுட்டு வராரு, வந்து மனைவிட்ட சொல்கிறார், சாப்பாடு எதுவும் இருக்கா நோன்பு துறக்கன்னு கேட்குறாரு. மகனிடத்தில் எதுவும் இல்லை, நான் இருங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மனைவி வெளியே போகிறார். இவர் உணவு எடுத்துகிட்டு வரா, இவர் தூங்கிட்டார். இவர் என்ன செஞ்சார், தூங்கிட்டார். அவள் எழுப்பலை. அப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த மனைவி என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த கை சேதமே தூங்கிட்டார் இவர், இன்றைய நாள் வர என்ன செய்ய கண்டினியூ பண்ணணும். அதே போல் அதாவது இது ஒரு முக்கியமான தகவல். இன்னொன்று, மனைவியோடு சேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று, முழு ரமலானும் சேர முடியாது என்ற தடை இருந்தது அப்படின்னு பராய் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, 1 மாத காலம். இன்னொரு செய்தி எப்படி வருதுன்னா, அந்த மகரிபுக்கு இஷா கடையில் நோன்பு திறப்பாங்களே, அந்த நேரத்தில் மனைவியோட கூடுவதற்கான அனுமதி உண்டு. அதுவும் இஷா தாண்டி விட்டால் கூடுவதற்கான அனுமதி என்ன இல்லை. இந்த மாதிரி 2 தகவல். அந்த விஷயத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறிழைத்ததாக ஒரு அறிவிப்பு என்ன செய்கிறது வருது. இதெல்லாம் வரலாற்று செய்திகளுக்காக சொல்கிறேன், ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்திகள். அதாவது இஷாவுக்கு பின்னால் மனைவியோடு அதாவது ஒன்று கூடியதாகவும், அதை வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட அல்லாஹ்வின் தூதரே நோன்பு காலத்தில் நான் என்ன செஞ்சுட்டேன், உறவு கொண்டேன்னு, நோன்பு காலத்தில் உறவு கொண்டேன்னு ஒரு செய்தி வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சப்ஜெக்ட் நம்ம எதை விளங்கிப்போம், பகல் நேரத்தை தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், விளங்கியிருப்போம். இந்த வரலாற்று பின்னணியில் அவர் உறவு கொண்டது இஷாவுக்கு பிறகு, உறவில் ஈடுபட்டது என்ன இஷாவுக்கு பிறகு தான். ஆனால் அது தடையாக இருந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சுட்டு அந்த மாதிரி நடந்துட்டு. அப்போ இந்த நபித்தோழர், அதாவது இந்த அதாவது அந்த கைசிபுனு செர்மா என்று சொல்கிற அந்த நபித்தோழரும், இரண்டாவது யார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழரும், இன்னும் பல நபித்தோழர்களும் இப்படி நடந்ததன் காரணமாகத்தான் இந்த சட்டம் அடுத்து இறங்குது. அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ முதலாவது, மக்ரிபு நேரத்தில் நோன்பு திறத்தல் என்பது என்ன கடமையான இருக்கலை. நோன்பு திறந்தா நோன்பு திறந்தது, இல்லைன்னா கண்டினியூ பண்ணி அடுத்த நாள் மக்ரிப் வரைக்கும் என்ன செய்யணும் போகணும். இந்த நபித்தோழல் வந்து பகல் நேரத்தில் என்ன செய்கிறார், மயங்கி விழுந்ததாகவும், அது பிறகு ரசூலுல்லாஹ்களுக்கு அதை எட்டியதாகவும், பிறகு அல்லாஹ் தஆலா சட்டத்தை என்ன மாற்றி குர்ஆன் வசனம் இறங்கினதாகவும் நம்ம பார்க்குறோம். இது இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், சில நபித்தோழர்கள், இது 2வது, அதாவது சிஃபத்துக்களை விளங்கணும் மாற்றங்களை. இந்த மாற்றங்களை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். சில நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், மக்ரிபோட நோன்பு துறத்தல் என்பதை தூங்கினா கண்டினியூ பண்ணணும், அது உண்டு. தூங்காமலே அடுத்த நாள் மக்ரிப் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறவங்க இருந்தாங்க. தூங்காமலே நோன்பு வந்து என்ன செய்யணும், நம்ம அடுத்த நாள் மக்ரிப் வரைக்கும் என்ன செய்யணும், கண்டினியூ பண்ணுவோம். அப்படி தொடர்ச்சியாக நோன்பு பிடித்த நபித்தோழர்கள் நிறைய இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை விரும்பலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை விரும்பலை. அப்போ இஃப்தார் பார்த்துக்கங்க, இன்னும் இஃப்தார் ஒரு முடிவுக்கு வரல. அப்போ அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இஃப்தார் முடிவு வந்தது எப்போ என்றதை அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் லா துவாசிலு, இப்படி கண்டினியூ பண்ண வேண்டாம். அதை தடுக்கலை. இந்த மகரிப் நேரம் தூங்கினா அதை ஃபஸ்ட்டு தடுத்திருக்கல, இதை நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம்ன்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, இன்னக்க துவாசில், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் கண்டினியூ பண்ணி பிடிக்கிறீங்களே. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடரேச்சியாக சகர் செஞ்சால் மகரிப்புக்கு நோன்பு திறக்கிறது இல்லை, அடுத்த நாள் மகரிப் வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தொடரேச்சியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு சக்தி உணவளிக்கிறான், எனக்கு குடிக்க தருகிறான். அப்போ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறான், குடிக்க தருகிறான்னா நம்ம பார்க்குற மாதிரி சடரீதியான உணவல்ல. அப்படி சடரீதியான உணவு வாய்ந்தால் அது நோம்பல்ல, சடரீதியான உணவு வாய்ந்தால் அது நோம்பல்ல, சக்தி. அந்த சக்தி, அந்த உணவின் மூலம் என்ன சக்தி கிடைக்கணும் அது எனக்கு கிடைக்குதுன்றாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் ஒரு சிலர் கேட்கல, ரசூலுல்லாஹ் பிடிக்கிறாங்க நான் பிடிப்போண்டு. ரசூலுல்லாஹ் 3ஆம் நாள் கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு நாள் ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக 3வது அந்த 2வது நாள் மக்ரிபை வந்து ரசூலுல்லாஹ் நோன்பு திறக்காம 3வது நாள் என்ன செய்கிறாங்க, கண்டினியூ பண்ணணும். நபித்தோழர்களுக்கு என்ன அதுக்கு மேலே என்ன இயலாமல் போய்விட்டு, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பிடிக்காதீங்க,
லா துவாசிலு, அல்லாஹ் எனக்கு என்ன செய்கிறான், உணவளிக்கிறான், அல்லாஹ் தாலா எனக்கு குடிக்க தருகிறான், அந்த சக்தி அல்லாஹ் எனக்கு என்ன செய்கிறான், தாரான், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் அப்படி என்று சொல்லி என்ன, அதாவது சக்தி செஞ்சால் நம்மளும் பிடிக்கலாமே என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். சக்தி இருக்கிறதால ஒரு நாள் நம்ம பிடிக்கிறோம், சக்தி எல்லாம் தந்ததுனால தான். அந்த சக்தியை ஒரு 3 நாளைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து 3 நாள் பிடிக்க நிற்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். அது நபின்றதுனால ஒரு அந்தஸ்து, நபின்றதுனால அந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கொடுக்குறான். இது அப்போ அதுக்கு பின்னால அப்போ விசால் தடை செய்யப்பட்டு, வேறு விசால் தடை செய்யப்பட்டுட்டு அதுக்கு பின்னால பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. யாராவது விசால் செய்ய விரும்பினால், தொடர்ந்து பிடிக்க விரும்பினால் அடுத்த நாள் சஹர் வரைக்கும் பிடிக்கட்டும். அப்படின்னா இந்த மகரிபுக்கு நோன்பு திறக்காம சஹர் வரைக்கும் என்ன செய்யட்டும், கண்டினியூ பண்ணட்டும். சஹர் சாப்பிட்டுட்டு அடுத்த நோன்பு என்ன செய்யட்டும், அவர் தொடரட்டும். அப்போ இன்றைக்கும் இஃப்தார் செய்யாம என்ன சஹர் வரைக்கும் போவதற்கான அனுமதி என்ன உண்டு அப்படின்றத என்ன செய்யணும் பார்க்கிறோம். சில அறிஞர்கள் சொல்றாங்க விசால் தடையே இல்லை, கண்டினியூ பண்ணலாம், அடுத்த நாள் மகரிப்னு கண்டினியூ பண்ணலாம்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. 7 நாள் தொடர்ச்சியாக அப்படி என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணின சில நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, இமாம்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா செய்தி இமாம் இப்னு கதீர் என்ன சொல்றாருண்டா, அதெல்லாம் அவர்கள் உடற்பயிற்சிக்காக செஞ்சதே தவிர நோன்பின் அடிப்படையில் என்ன செய்யலை, அவர்கள் செய்யலை. இன்னமா கானத் ஹிய ரியாதத்தன், உடல் பயிற்சிக்காக அவங்க செஞ்சு கொண்டதை தவிர நோன்பின் அடிப்படையில் அவங்க செஞ்சதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே என்ன இல்லை. இப்போ ஷேக் அல்பானியோட வரலாற்றில் வரும் 40 நாள் தண்ணியோட மட்டும் இருந்தாருன்னு சொல்லி, வெறும் தண்ணி குடிக்கிறது மட்டும் 40 நாட்கள். அப்போது இதில் அர்த்தம் நோன்பு இல்லை, அது வந்து உடற்பயிற்சிக்காக செஞ்சது. அதுக்கு பின்னால் அல்பானி மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாரு, நசியத் பண்ணுறாரு, இதை செய்ய வேண்டாம், இதில் நலவும் இருக்கு, இதில் என்னது பாதிப்பும் இருக்குது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார், உபதேசம் பண்ணாருன்னு தான் பார்க்குறோம். அப்போ எனவே இந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கொள்ளணும், இஃப்தாருடைய சப்ஜெக்டு ஒருத்தர் நோன்பு திறக்க போகிறதாக இருந்தால் அவர் வந்து என்ன செஞ்சிடணும், மகரிபோடு நோன்பு திறந்துடணும் என்கின்ற நிலை அவங்கள்ட்ட இருந்துச்சு. பிற்காலத்தில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் குர்ஆன், அதாவது ஹதீஸுகள், குர்ஆன் வசனங்கள் மூலம் அவைகள் என்ன செய்யுது, அந்த அந்த சலுகை வழங்கப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் அதான் மகரிபோடு நோன்பு திறக்கலையே ஐஷாவோட நோன்பு திறந்துங்க, 11 மணியோட என்ன செஞ்சுக்கங்க நோன்பு திறந்துங்க. அது ஒரு மகரிப் டைம் வந்தால் நீங்கள் நோன்பு திறக்கிற டைம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பின்னால் நீங்கள் நோன்பு திறக்காது விட்டாலும் நீங்கள் என்ன நோன்பு திறந்தவர் தான், உங்கள்கிட்ட நியத்து இருந்தாலே தவிர, எந்த நியத்து, அடுத்த நாள் சஹர் வரைக்கும் தொடர வேண்டும் என்ற நியத்து இருந்தாலே தவிர மகரிப் ஆகிட்டு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்கே இருந்து அதாவது ஒளி மறைந்து இங்கிருந்து இருட்டு வந்து விட்டால் அஃப்தர சாயிம், நோன்பாளிகள் நோன்பு திறந்து விட்டார்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே ஒரு மனிதருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு தேடுறாரு, எதுவுமே கிடைக்கல என்றாலும் மகரிப் ஆகிட்டா அவருக்கு என்ன நோன்பு திறந்தாச்சு, இந்த நியத்து இருந்தாலே தவிர, எந்த நியத்து, அடுத்த நாள் சஹர் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் என்ற நியத்து, சஹர் வரைக்கும் தான், அதுக்கு பிறகு இல்லை, சஹர் வரைக்கும் தொடர்கின்ற நியத்து இருந்தாலே தவிர. இது ஒரு பகுதி. உறவு விஷயத்தில் குடும்பம், அதாவது கணவன் மனைவி உறவிலே சேர்தல் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன இந்த 2 முழு மாதமும் தடை என்ற மாதிரியும் என்ன செய்யுது, சில அறிவிப்புகள் வருது. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் என்ன தடை என்ற மாதிரியும் என்ன செய்யுது, சில அறிவிப்புகள் வருகிறது. அப்போ இந்த இதில் வந்து சில நபித்தோழர்கள் வந்து தங்களை தாங்களே நொந்து கொண்டார்கள் என்ற சில செய்திகள் வருது. அப்படின்னா என்ன, 1 மாத கால அனுமதி அதாவது மனைவியும் எனது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தடையாக இருந்துட்டு இருக்குதே என்று சொல்லி ஒரு குறுகுறுப்பு அவங்களோட உள்ளத்தில் என்ன செய்யுது வருது. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய சட்ட விஷயத்தில் வந்து யார் ஒரு சட்டத்தை வெறுக்கிறாரோ அவர் காஃபிர். ஒரு சட்டத்தை வந்து என்ன இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படி ஒருத்தர் வெறுத்தாருன்னா அது குஃபர், அமல்கள்லாம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் சட்டம் வந்து என்னது கஷ்டமாகிக்குது, எனக்கு என்னது சுமையாக இருக்குது, அப்போ போராடி அப்படியே செய்ய வேண்டும், இப்படி நினைக்கிறது பிழை அல்ல. இப்படி நினைக்கிறது சிறப்பல்ல, ஆனால் பிழை அல்ல. சிறப்பல்ல, ஆனால் அது பிழை அல்ல. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அலிமல்லா, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே நொந்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன, தஹ்தானூன்னு சொன்னால் செயல்பாட்டில் அவங்க மனைவியோட சேரல, உள்ளத்தால் அவங்களுக்கு என்ன சேர்ற அமைப்பில் ஒரு சட்டம் வந்தால் நல்லது அப்படி என்ற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் ஒரு செய்தியை பாருங்கள், ஒரு குளிர்ந்த இரவுல மழை பெஞ்சு குளிர்ந்த ஒரு இரவு, மனைவியோடு ஒருவர் தூங்கி கண்டிக்கிறார். இப்போ அந்த நேரத்தில் வந்து நடுங்கி தான் சுபஹுக்கு பள்ளிக்கு போகணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதான்ல சொல்லி ஃபமன் காத ஃபலா ஹரஜ், யார் வீட்டில் உட்கார்ந்துட்டாரோ அவருக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை அப்படின்னு என்ன அதாவது சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அந்த சஹாபி சந்தோஷப்பட்டார் அப்படின்னு வருது.
இப்போ நம்ம அவர்கிட்ட போய் நம்மள ஒரு ஆள் செஞ்சு எப்படி நீங்கள் சந்தோஷப்படலாம், அல்லாவுடைய சட்டம் உண்டு, இதுவும் அல்லாவுடைய சட்டம் தான். ஆனாக்கிட்டா இதுவும் அதாவது ஒரு சலுகை வழங்குற நேரத்தில் அதில் சந்தோஷப்படுறதும் அதிலிருந்து என்ன அது ஒரு விதிவிலக்காக மாறுறதும் என்றது ஒரு குஃபரான சப்ஜெக்ட் உண்டு. அல்ல சட்டத்தை அவர் வெறுக்கலை. இந்த அடிப்படையில் தான் சில குற்றங்கள் செஞ்சால் தண்ட பரிகாரமாக நோன்பு என்ன செய்யுது, தண்டனையாக வருது. நோன்பு உனக்கு தண்டனை, நீ 3 நாள் நோன்பு என்ன செய்யணும், பிடிக்கணும். நீ தொடர்ந்து 2 மாதங்கள் என்ன செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு வருது, தண்டனையாக வரும். நோன்பு எப்படி தண்டனையாக வரும், அல்லாஹு தாலா அதை பரிகாரம் அப்படின்னு சொல்கிறான். இது எதனாலே அல்லாஹு தாலா சொல்கிறான்னா, நீங்கள் செய்து கொண்ட குற்றத்தின் காரணமாக இந்த சட்டம் உங்களுக்கு என்ன செய்யுது, இறங்குது அப்படின்னு வருது. அப்போ எனவே ஒரு மனிதனுக்கு சில விஷயங்கள் அதை பாரமாகிக்கிறது, கஷ்டமாகிக்கிறது குற்றமெல்லாம் இல்லை. அதை அவர் போராடி செய்கிறதெல்லாம் குற்றமல்ல, சிறப்பில்லாத விட்டாலும் அது குற்றமல்ல அப்படின்றத நம்ம சஹாபாக்களோட விஷயத்துலேருந்து இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா குர்ஆன் வசனம் இறக்குறான், இந்த மாதிரி நீங்கள் நொந்து கொள்வது அல்லாஹுக்கு தெரியும். வல் ஆன பாஷுருஹுன்னா, இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யுங்க, உறவில் ஈடுபடலாம், அவங்களோடு சேர்றதுல என்னது தவறு கிடையாது. வப்தகு மா கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை நீங்கள் என்ன செய்ய தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு குழந்தை என்ன செய்யுங்க தேடிக்கோங்க, அதில் என்னது தவறு கிடையாதுன்னு அல்லாஹு தாலா பின்னர் அனுமதி வழங்குறான். அப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, கணவன் மனைவி சேர்க்கை அப்படி என்றது பிந்தி வந்த சட்டம். ஆரம்பத்தில் இதுவும் என்னது இரவு நேரங்களையும் கூடாது என்ற அமைப்பில் அது என்ன செஞ்சது இருந்தது என்றதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி. மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் அந்த நோன்பு திறத்துற வரையறைக்குது, நோன்பு பிடிச்சி அந்த வரையறை. இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே இஃப்தார்ன்றது அவங்க என்ன செய்யலை, ஒரு முடிவில் இருக்கலைன்னு சொல்லி, அதை அல்லாஹு தாலா நீங்கள் என்ன செய்யுங்க, குழு வஷ்ரபு உண்ணுங்கள் பருகுங்கள் எது வரைக்கும் என்று சொன்னால், கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாக தெரிகின்ற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள். இந்த சட்டத்துக்கு பிறகுதான் நைட்டில் சாப்பிடலாம்ன்றதை அவங்களுக்கு என்ன செஞ்சது அனுமதி வழங்கப்பட்டுச்சு. இல்லைன்னா தூங்கிட்டாருன்னு வைங்க, மகரிபோட நைட் சாப்பாடு அவருக்கு என்ன தடை, நைட் சாப்பாடு தடை. அப்போ தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இருக்கிற என்ன, குலு வஷ்ரபு உண்ணுங்கள் பருகுங்கள். மார்க்கம் ஒரு நோம்பு என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு சலுகை 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 சலுகைண்டு சுற்றி முற்றி பார்த்தா சலுகையாகவே என்ன செய்யுது இருக்கிறதுக்கு ஆதாரம் தான் அது. உண்ணுங்கள் பருங்கள் தெரியாமல் உண்டுட்டா ஒரு சட்டம், அந்த மாதிரி முழுமையாக அந்த சட்டத்துக்குரிய சலுகை வழங்கப்படுது. எது வரைக்கும் நீங்கள் உண்ணலாம் பருகலாம் என்று சொன்னால் அதானுடைய நேரம் வரைக்கும். கடைசியில் ரமதான் மாதமே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்று இருந்த சட்டம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலாங்க மௌத்தாயின பருவம் நடந்த பெரிய விவாதங்களில் உண்டுதான். ஜுனுபாலியான நிலைமையில் ஒருவர் நோன்பு வைக்கலாமா, தொழுறத்துக்கு கட்டாயம் குளிக்கணும் ஃபஜர். ஆனால் சஹர் செஞ்சு நோன்பு வச்சு ஃபஜருடைய அதான் சொல்லுது, இது வரைக்கும் ஜுனுபாலியாக இருக்கலாமா என்று கருத்து முரண்பாடு வருகின்ற அளவில் சலுகை தள்ளப்பட்டுக்கிட்டே போச்சு. ஏற்கனவே உறவே தடை இருந்துச்சு, இப்போ வாதம் எந்த அளவுக்கு போச்சு, ஒருத்தர் ஜுனுபாலியா நிலைமையில் சஹரை சாப்பிட்டு அதான் சொல்லப்படுகின்ற வரைக்கும் இருக்கிற அளவுக்கு என்ன செஞ்சு ரசூல்லாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு செய்தி என்ன செய்யுது அப்போ வரலாறு நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். நோன்புல வழங்கப்பட்ட சலுகை அந்த மக்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை விட அடுத்த சமுதாயத்துக்கு சலுகை தான். இப்போ அந்த சஹாபாக்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த இதை விட பிந்தி வந்த சஹாபாக்களுக்கு என்ன சலுகை தான். நமக்கு அந்த சட்டமே தெரியாத அளவுக்கு என்ன நமக்கு அது சலுகையாக மாறிக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது நோன்புல வந்த மாற்றங்களை நம்ம தெரிந்து கொள்ள விஷயம். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் இஃப்தாரை எப்படி ஆர்வம் ஊட்டுறாங்கன்னு சொன்னால், இந்த உம்மத்து ஹைரிலே இருந்து கொண்டே இருக்கும், இந்த இஃப்தாரை முற்படுத்தும் காலம் எல்லாம் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. அடுத்த கட்டம் இஃப்தாருக்கு வரையறை இல்லாமல் இருந்து அதுக்கு பிறகு வரையறை வந்து அதுக்கு பின்னால் முற்படுத்தும் காலமெல்லாம் என்ன என்ற உம்மத்து ஹைரில் இருந்து கொண்டிருக்கும். முற்படுத்தும் காலம் என்ன, 6:20க்கு சூரியன் மறையுதுன்னா 6 மணிக்கு நோம்பு திறந்துடுறதில்ல, 6:20க்குண்டா 6:20க்கே முடிச்சிடுறது. 6:20க்குண்டா 6:20க்கே என்ன செஞ்சிடுறது இஃப்தாரை முடிச்சு 6:25 6:30 என்று போகாமல் அதை முற்படுத்துறேன்னா அது ஸ்டார்டிங் டைம்லேயே அதை என்ன செஞ்சிடுறது செய்து விடுவது என்ற உம்மத்து ஹைரில் இருக்கிறதுக்கான ஆதாரம் என்ற அளவுக்கு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆர்வம் ஊட்டி நாங்கள் எடுத்து பார்க்குறோம். அதுக்கு பின்னால் சஹரை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரை எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் யாருக்கும் சலுகை வழங்கலை. இஃப்தாருக்கு சலுகை நிற்கிது, எதுக்கு நிற்கிது, அடுத்த நாள் சஹர் போகும் வரைக்கும் நிற்கிது. சஹருக்கு சலுகையே இல்லை. எந்த அளவுக்கு தசஹரு சஹர் செய்யுங்கள், ஃபஇன்னல் யஹூத லா யதஸஹரூன் யூதர்கள் சஹர் செய்வதில்லை. தசஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா அல்லது ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்க, சஹரில் பரக்கத் உண்டு.
அப்போ சஹர் என்றது முடிவு. சஹர் கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு மனுஷன் இஃப்தார் கொடுங்க, இஃப்தார் செய்யுங்கன்னு ஆர்வம் ஊட்டி வரக்கூடிய செய்திகள் பெரும்பாலான எல்லாமே என்னது, பலகீனமான செய்திகள். ஆனால் சஹர ரசூலாக பாராட்டி வந்த செய்திகள் நிறைய உண்டு. யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, சஹரில் வரக்கத்து உண்டு, சஹரில் வரக்கத்து உண்டு அப்படின்னு ரசூலாக சொன்ன செய்திகள் நிறைய உண்டுன்றதை என்ன செய்யணும் நம்ம பார்க்குறோம். அப்போ சஹர ரசூலாங்க ஆர்வம் ஊட்டுறாங்க. ஒரு 3 யுத்தபலம் தீண்டாவது சஹர் என்ன செஞ்சிடணும். இதை இந்த வரலாறு ஒருத்தர் தெரிஞ்சாருண்டா வளமையாக செய்கிற சஹருக்கும் அன்றைக்கு செய்கிற சஹருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமா இல்லையா? அந்த நோன்புடைய வரலாற்றில் சஹர் ரசூலாங்க எங்கிருந்து கொண்டு வந்து அந்த நிறுத்தினாங்கன்றதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு செய்தி என்ன செய்யும், அதில் கிடைக்கும் இடத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அடுத்தது இப்போ இந்த ரமலானுடைய சட்டங்கள் எப்படி வந்துட்டு இருக்குதா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப அந்த இதிலிருந்து இத்திகாஃப் இருக்கிறான். இத்திகாஃப் ரமலானோட வருமே, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சரியா. அப்போ அதில் பார்க்கணும்னு சொல்லி இறுதி பகுதி ரமலானுடைய இதில் பார்க்கணும்னு சொன்னால் இத்திகாஃப் என்ற வளமை சஹாபாக்கட ஜாஹிலியா காலத்தில் இருந்துச்சு. ஜாஹிலியா காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியத்து வைக்கிறாங்க, பள்ளியில் ஒரு நாள் இத்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு நியத்து வச்சுருந்தாங்க. அப்போ இத்திகாஃபுடைய அந்த நியத்துன்றது ஆரம்ப காலத்தில் நோன்பு மாதிரி ஒரு இபாதத்தாக இருந்துச்சு. இப்போது இத்திகாஃப் கடமையாகினதிலிருந்து ரசூலாங்க முதலாக இத்திகாஃப் எப்படி வச்சாங்க, ரமலான் ஆரம்ப 10. இது நம்ம தெரியணும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இத்திகாஃப் வச்சு ரமலான் ஆரம்ப 10, கடைசி 10 இல்லை, அடுத்த வருஷம் நடு 10, அதுக்கு அடுத்த வருஷம் கடைசி 10. அந்த ரசூலாங்க இத்திகாஃபுடைய இலக்காக இருந்ததுக்கான காரணம் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் எதில் என்று ரசூலாங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன ஓரளவு கூட என்ன அதில் ஒரு இது இருக்கலை. அப்போ ஆரம்ப 10 நினைக்கிறாங்க, இல்லை அப்புறம் கடைசி நடு 10 நினைக்கிறாங்க. அதான் இத்திகாஃபை மாற்றியே வராங்க. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 என்ன செஞ்சுட்டு அதில் கடைசி 10க்குள்ளே தான் இந்த லைலத்துல் கத்ர் அப்படின்ற ரசூலாங்களுக்கு அறிவு கிடைக்குது. அப்போ ரசூலாங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த கடைசி 10 என்ன செய்கிறாங்க, இத்திகாஃப் இருக்கிறாங்க. இந்த இத்திகாஃபுடைய காலமெல்லாம் வீட்டுக்கு போய் வீட்டுடைய தேவைகள் 1க்கு 2க்கு போகிற மாதிரி, அதே போல் சாப்பிட்ற மாதிரி மனைவியோட கூடுறது அனுமதி இருந்துச்சு ஆரம்பத்தில். இஸ்லாம் எந்த இபாதத்தை எடுத்துக்கிட்டாலும் மனைவியோட கூடுதல், திருமணம் பேசுதல், அந்த ட்ரெஸ், அந்த சிஸ்டம் ஏன் தெரியுமா, வாழ்க்கையோட ஒட்டிய வணக்கம் என்றதுனால இஸ்லாம் வாழ்க்கையோட ஒட்டி. ஹஜ்ஜில் எஹ்ராம் அணிந்த பின்னால் மனைவியோட கூடக்கூடாது வரும், திருமணம் பேசக்கூடாது வரும். ஆனால் அடுத்த சலுகை என்ன பேசப்படும்னா எப்பப்பெல்லாம் உண்டு கூடலாம், எப்பப்பெல்லாம் திருமணம் பேசலாம் என்று அந்த சப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்கு. ஜும்மா நேரத்தில் வியாபாரத்தை விட்டுருங்கன்னு குர்ஆன் வசனம் வரும். ஜும்மா முடிஞ்சோடனே கிளம்பி போய் வியாபாரம் செய்யுங்கன்னு அடுத்த வசனம் என்ன செய்யும் வரும். இதுதான் இஸ்லாத்துடைய அந்த அழகுக்கான உதாரணம். அப்போ இத்திகாஃபில் அவங்க இரவில் என்ன செய்வாங்க சொன்னால், இந்த அனுமதி வழங்கப்பட்டீங்க, பொதுவான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதனால் வீட்டுக்கு போனால் என்ன செய்வார்கள், அந்த பொது அனுமதியில் உறவில் ஈடுபட, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இருக்கிறா, வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். இத்திகாஃப் இருக்கிற நிலையில் பெண்களோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டாம். அடுத்த தடை வருது, இத்திகாஃப் இருக்கிற நிலையில் மனைவிமார்களோடு என்ன உறவில் ஈடுபட வேண்டும். இப்போ என்ன 10 நாள் தடை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இத்திகாஃப் இருந்தால் தடை. நீங்கள் இத்திகாஃப் இருந்துட்டு மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறன்ற ஒரு பகுதி வருமாக இருந்தால் இத்திகாஃபை முறிக்க வேண்டியதுதான். இத்திகாஃப் என்ன முறித்தல், இத்திகாஃபை முறிச்சிட்டாங்கிறதுக்கு அது அடையாளமாக போயிடும். இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்த ஒரு ரமதானில் ரசூலாங்க பள்ளிக்குள்ளே வராங்க, நிறைய டென்ட் அடிச்சுக்கிறாங்க. அந்த சுஃபாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல டென்ட் அடிச்சுக்கிறாங்க. அப்போது இது என்ன டென்ட் ரசூலாக விசாரிக்கிறாங்க. இப்போ டென்ட்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் மதீனா பள்ளிக்கு போனீங்கன்னா தொழுவிக்கிற இடத்துக்கு இந்த பக்கம், அதாவது தெற்கு நோக்கி தானே தொழுவிப்பாங்க, காபத்துல்லாங்கள் இருக்கிறதுனால அங்கே மதீனாலேருந்து அப்படி தான் தொழுவிப்பாங்க. மதீனா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கில் ஆயிஷா வீடு இருக்கும். அப்போ சுஃபா வாசிகள் இருக்கிறது அந்த பக்கம் பின்னுக்கு. அப்போ அந்த ஏரியா என்ன ஏற்கனவே தொழுவிச்ச இடம், எங்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுத இடம், அங்கே ஒரு கூரை இருக்கும். அந்த கூரை கிட்ட தான் என்ன செய்யுது இந்த சுஃபா வாசிகள் இருந்தாங்க. அப்போ அது சுஃபா வாசிகள் இருக்க இத்திகாஃப் இருக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. ஏற்கனவே தொழுவிச்ச இடம் என்னதுனால 17 மாதம். அதுக்கு பின்னால் தான் இந்த சைடுக்கு மாறுது, அப்படி டோட்டலாக இந்த பக்கம் மாறுது. அங்கே பார்த்தா ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கேட்டாங்க இத்திகாஃப் இருக்க வாண்டு. நானும் இத்திகாஃப் இருக்கவா பள்ளியில் மனைவியோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. ஆனால் அவங்க தனியாக இத்திகாஃப் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கொடுத்த உடனே எல்லா மனைவிமாரும் என்ன செஞ்சாங்க, அவங்க கூடாரம் அடித்து இத்திகாஃப் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, ஃபஜ்ர் தொட்டு பார்த்தா நிறைய கூடாரம் வைக்குது. ஆல் பிர்ர துரவுன், நன்மைக்காகவா இந்த கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு அந்த வருஷம் இத்திகாஃப் இருக்கிற ரசூலுல்லாஹ். அந்த வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கூடாரங்களையும் கலைங்கன்ட்டு ரசூலுல்லாஹ் அந்த வருடம் இத்திகாஃப் இருக்கவில்லை. நோன்புட வரலாறுல முக்கியமான ஒரு தகவல் அது. ரசூலுல்லாஹ் அந்த வருடம்
ஏத்திகாஃப் இருக்கல. ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன? ஆல் பிர்ர துறம், நன்மையோட நடக்குது. அமைப்பாக போட்டி நடந்தால் கலைக்க வேண்டியது அந்த சப்ஜெக்ட். நடந்த ஏத்திகாஃபே ரசூலுல்லாஹ் கலைக்க சொன்னாங்க. இது வந்து நன்மைக்கு நடக்கிறது ஏத்திகாஃப் தான், ஆனால் போட்டிக்கு நடக்கிற மாதிரி அந்த இபாதத்தை ரசூலுல்லாஹ் விட்டாங்க. நன்மையில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுங்கன்னு இந்த போட்டி அல்லது, நன்மையில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுங்கன்னு சொல்கிறது நீயா நானாண்ட போட்டி இல்லை, அவரை விட நான் கொஞ்சம் கூட செஞ்சு அல்லாஹ்ட்ட நெருங்கணும் பண்ணுறது. இந்த இதை ரசூலுல்லாஹ் முதலாவது மனைமார்களுடைய இந்த போட்டியை ரசூலுல்லாஹ் இது நன்மைக்காக நடந்த போட்டி அல்லன்றதை ரசூலுல்லாஹ் விளங்கினதுனால இபாதத்தான் செய்ய போகிறாங்க, அல்லாஹ்வுக்கு தான் செய்ய போகிறாங்க. ஆனால் நடந்த போட்டி வந்து அதுக்கல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி வழங்கப்பட்டுச்சு. அவங்க அடுத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க? கூடான எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஏத்திகாஃப் இல்லை. அந்த வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஏத்திகாஃப் இல்லாமல் கலைஞ்சாச்சு. அதை கலா செய்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் நோன்பு முடிஞ்சு ஷவ்வால் மாதம் ஏத்திகாஃப் இருந்தாங்க. சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி. அதை கலா செய்வதற்காக அந்த ரமலான் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா ஷவ்வால் மாதம் என்ன செய்கிறாங்க 10 நாள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது ஏத்திகாஃப் கலா செய்யலாம். ஏத்திகாஃப் என்ன செய்யலாம்? கலா செய்யலாம். அப்படி கலா செஞ்சால் அந்த 10 நாள் இந்த அத்தனை சட்டங்கள் என்ன செய்யும்? அப்ளை ஆகும். நோன்பு வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் கலா செஞ்சாங்களா, நோன்பு வைக்காமல் கலா செஞ்சாங்களா? இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முறைப்பாடு. ஏத்திகாஃபுக்கு நோன்பு கட்டாயமா, ஏத்திகாஃபுக்கு நோன்பு கட்டாயமா அப்படின்றது. அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் சொல்ல உமர்லாம் வார ரசூலுல்லாஹ்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே நான் ஜாஹிலியா காலத்தில் ஒரு நாள் ஏத்திகாஃப் வைக்கணும் நியத்து வச்சுருந்தேன் மக்கா பள்ளியில், அதாவது ஹரத்தில் வைக்கவான்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் வைங்கன்னு சொன்னாங்கன்னு வருது. அப்போ ஒரு நாள் ஏத்திகாஃப் என்ன அனுமதி என்ன இந்த செய்தியில் என்ன செய்யுது தெரியுதே. ஒரு நாள் தான் ஏத்திகாஃப் நியத்து வச்சாங்க, ஒரு நாள் அனுமதி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க வழங்குறாங்கன்னு விளங்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவங்க நோன்பு வச்சுக்கன்னு வைத்தார்கள், அந்த கண்டு இந்த செய்தி வரலை. அதனால் சில அறிஞர்கள் நோன்பு வைக்காமலும் என்ன செய்யலாம் ஏத்திகாஃப் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹு ஆலம் ஹதீஸோடு வந்த அந்த 10 அந்த ரசூலுல்லாஹ் செஞ்ச ஏத்திகாஃப் எல்லாமே ரமலான் நோம்போடு தான் என்ன செஞ்சிக்கு இருந்திருக்குது என்றதுனால கலாவும் நோம்போட தான் இருந்திருக்க வேண்டும் என்றது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. ஸோ இந்த வரலாறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரமலானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு போகிறாங்க. எப்போ போகிறாங்க? ரமலானில். பத்ர் யுத்தத்துக்கு போனது ரமலானில், மக்கா வெற்றிக்கு போனதும் என்ன ரமலானில். ரமலானில் போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நெருங்குறாங்க. மக்காவை நெருங்குற டைமில் சொன்னாங்க, நாங்கள் இப்போ எதிரிகளை சந்திக்க போகிறோம், நோன்பை விடுங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்றாங்க. எங்களுக்கு சக்தி கிடைக்கும், யுத்தத்தில் ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னா. சஹாபாக்களை சிலர் நோன்பு விட்டாங்க, சிலர் நோன்பு விடலை. மக்காவை நெருங்கினோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எல்லாரும் நோன்பை கட்டாயம் விடணும் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? கட்டாயம் வார்த்தை வரல, ஆனால் நோன்பை விடுங்கள் சட்டமாக என்ன செஞ்சாங்க? ஃபகானத் அஸ்மத், நோன்பை விட சொன்னார்கள். இந்த ஹதீஸில் இஸ்லாமிய அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரயாணம் என்பதற்காக நோன்பு விடுறதுக்கு சலுகை உண்டு. இது பிரயாணம் என்பதற்காக நோன்பு விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னது அல்ல. பிரயாணம் என்பதற்காக நோன்பை விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருந்தால் கடமைப்படுத்திக்க மாட்டாங்க நோன்பு விடுறது. எதிரிகளை சந்திப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் இங்கே நோன்பை விடுங்கன்றாங்க. எனவே மதீனாவுக்குள்ள ரமதானில் யுத்தம் நடந்திருந்தாலும் ரசூலுல்லாஹ் நோன்பை என்ன செஞ்சிருப்பாங்க? விட சொல்லி இருப்பார்கள். பிரயாணி இல்லாமல் மதீனாவுக்குள்ள யுத்தம் நடந்திருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிப்பாங்க? நோன்பை விடுங்கள் என்று தான் சொல்லியிருப்பார்கள். எனவே ஊரில் இருந்தாலும் எதிரிகளோடு யுத்தம் செய்யக்கூடிய ஒரு கட்டம் வருமாக இருந்தால் அவர் பிரயாணி இல்லாத கட்டத்திலும் என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம் என்ற சட்டத்தை சொல்கிறான். இதை சொல்லித்தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாத்தாரியர்களுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா மக்கள்கிட்ட இருந்து உணவை வாங்கி அவங்களுக்கு முன்னால் சாப்பிட்டு காட்டினார். அவங்க ஊருக்குள்ளே தான் யுத்தம் செய்ய போகிறாங்க, ஊருக்குள்ளே தான் தாத்தாரியர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய போகிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியின் பொழுது யுத்தத்தை விடுங்க என்று சொன்னது பிரயாணத்தின் காரணமாக அல்ல. பிரயாணத்தின் காரணமான கடமைப்படுத்திக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அங்கே யுத்தத்தை தான் ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறாங்க. யுத்தத்தை காரணம் சொன்னதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது ஊருக்குள்ளே இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி எதிரிகளை ஃபேஸ் பண்ணுற கட்டத்தில் நோன்பை என்ன செய்யணும்? விட்டுத்தான் ஆகணும் என்ற சட்டத்தை இப்னு தைமியா ரஹிம் அவர் யுத்தத்தில் இருந்தார், யுத்த காலத்தில் என்னை தலைமை தாங்கி இருந்தார். அந்த நேரத்தில் அது ஃபிக்ஹ் ரீதியாக என்ன செஞ்சார்? அந்த மக்களுக்கு அதை செய்து காட்டினார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதுதான் அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் சம்பந்தமாக இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் முத்தாய்ப்பாக ஒவ்வொரு சில பகுதிகளாக ரமலான் எப்படியெல்லாம் வரலாற்று படிக்கட்டங்களை தாண்டி என்ன செய்திருக்கிறது, நம்மிடத்தில் இந்த சூரத்தில் இந்த வடிவத்தில் என்ன செய்து வந்து சேர்ந்து இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்வதற்கான ஒரு சில அடையாளங்களாகத்தான் இந்த செய்திகளை நான் என்ன செய்தேன் சொன்னேன். இது என்ன, நம்ம ஏற்கனவே வரலாறு சொல்லும் ரமலான்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு பேசிக்கிறோம். வரலாறு சொல்லும் ரமலான்கள் என்றால் ரமலானில் நடந்த வரலாறுகள், ரமலான் மாதத்தில் நடந்த வரலாறுகள் பேசிக்கிறோம். இது ரமலானின்
வரலாறு. அதாவது ரமலான் வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா எப்படி படிக்கட்டங்களை தாண்டி நோன்பு எங்கள்கிட்ட என்ன செஞ்சுக்குது வந்து சேர்ந்திருக்கிற இடத்தை புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு தலைப்பு. இதன் விளங்கி நம்ம இபாதத்து செய்கிற சந்தர்ப்பங்களில் சஹருடைய நேரத்தில் ஒரு 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 பதிவு ஏற்படும், இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு பதிவு இருக்கும், இரவுடைய நேரங்கள் ஒரு பதிவு இருக்குது. இதெல்லாம் எப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில் எங்களை பக்கத்தில் வந்தது அப்படின்னு சொல்கிறது. எனவே இந்த புரிதலோடு வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தோல் பாலிப்பானாக. சால நாளை அதாவது இரவு தொழுகையும் ஈமானிய போராட்டம் என்ற தலைப்பில் எப்படியெல்லாம் சஹாபாக்கள் சலஃபுகள் இந்த இரவு தொழுகையில் போராட்டங்களை சந்தித்தாங்க, அந்த ஈமானிய போராட்டம் எப்படி இருந்துச்சு, அதை நாங்களும் எப்படி என்ன செய்யலாம், அதை தாண்டி போகலாம். அந்த போராட்டம் இயற்கையானது, அதெல்லாம் செயற்கையான. சஹாபாக்கள் எப்படி தொழுதாருன்னா போராட்டமே இல்லாமல் தொழுதான்னு அர்த்தம் இல்லை. மனுஷன்டா அதில் என்ன செய்யும், ஒரு போராட்டமே. அந்த போராட்டத்தில் ஈமானுக்கு ஏற்ப வித்தியாசங்கள் என்ன செய்யும் ஏற்படும். அவைகளை எப்படி நம்ம தாண்டி என்ன செய்யறது போகிறது, அதுக்கான அதாவது அந்த சைத்தானிய சதிகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரமதானில் இரவில் நின்று வழங்குவதற்கான ஒரு பலம் என்ன செய்யும் நமக்கு ஏற்படும். அதுக்கு பின்னால் வரக்கூடிய தொடர்கள் எல்லாமே வந்து அதாவது வாழ்வு தரும் வரலாறுகள் என்று இஃப்தாருடைய நேரத்தில் நடக்கும். அதில் எல்லாம் என்ன நடக்கும்னா ஒரு சம்பவம், ஒரே ஒரு சம்பவத்தை எடுப்போம், அதிலிருந்து அதில் என்ன அகீதா இருக்குது, அதில் என்ன ஃபிக்ஹ் இருக்குது, அதில் என்ன தஃப்சீர் இருக்குது, அதில் என்ன அஹ்லாக் இருக்குது, அதில் என்ன வரலாற்று செய்தி இருக்குன்னு நம்ம படிச்சுக்கொள்ள போகிறோம். ஒரு வரலாறு ஒரு இது அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அந்த இஃப்தாருடைய இது பகுதியில் என்ன செய்யும் நடக்கும். அதுபோல் மார்க்க சம்பந்தமான ரமலான் சம்பந்தமான எந்த சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் தமிழ் இஸ்லாஹி சென்டருடைய அந்த அதாவது வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. அதில் உங்களுக்கு அதுபோல் இன்னும் உள்ள சகோதரர்களுக்கு அதில் வாட்ஸ்அப் ஊடாக செய்திகளை வாய்ஸ்களை அனுப்பினோம்னா எழுத்து வடிவால் அனுப்பினாலும் உடனுக்குடன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு 10 நாள் ஆரம்ப 10 நாள் மட்டும் பதிலும் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். ஹாதா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.